الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, எங்களுக்கெல்லாம் ஆசிரியருடைய ஸ்தானத்தில் இருக்கிற ஹதரத் மௌலானா முஹம்மது அலி ஹதரத் தாமத் பரக்காத்தும் அவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இங்கே பெண்களுடைய ஒரு 3 ஆண்டு கால ஒரு பாடத்திட்டத்தை நிறைவு செய்திருக்கிற அப்பெண்களுக்கான ஒரு பட்டமளிப்பு நிகழ்விலே இருக்கிறோம். மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற நியாமத்துகளிலெல்லாம் உயர்ந்த நியாமத்து அறிவு. அந்த அறிவிலும் சிறந்தது அவனை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு. எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளில் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சொல்கிறான். இந்த சூறாவை துவங்கிறதே ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறான். அவன் கருணையாளன். அந்த கருணையின் வெளிப்பாடு தான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்தான். குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் ஹலக்கல் இன்சான் என்று அல்லாஹ் சொல்கிறான். முறையாக பார்த்தா மனிதனை படைத்தான், மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று வரணும், வரிசைப்படி பார்த்தா. ஆனால் அல்லாஹ் முதல்ல அதை சொல்லலை, அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான்னு சொல்கிறான். அதற்கு என்ன அர்த்தம்? மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் மனிதனுக்குள் அவனுடைய கலாமாகிய குர்ஆனை விளங்குவதற்குரிய, அதை புரிவதற்குரிய ஆற்றலோடு படைத்து விட்டுத்தான் மனித படைப்பை ஆரம்பிக்கிறான். இதான் அர்த்தம் அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான். இது அல்லாத இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. எனவே அறிவில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிவு, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு. இதுதான் அறிவில் சிறந்தது. அதை நாம் மார்க்க கல்வி என்று நாம் சொல்கிறோம். இதுதான் சிறந்த அறிவு. மற்ற எல்லா அறிவும் தேவையா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க, அவை எல்லாவற்றையும் விட இது சிறந்த அறிவு. ஆனால் நாம் இந்த அறிவுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம், உலக பொது கல்விக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவுக்குத்தான் நாம் முதலிடம் தர வேண்டும். இதை பற்றித்தான் நம்முடைய அக்கறையும் கவலையும் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த அறிவை கவனத்தில் வைக்கணும், இந்த மார்க்க அறிவை மனனம் செய்யணும். அதுக்கு தான் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. நமக்கு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை வழங்கிய ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் தெரிந்து கொண்டே இருக்கணும், ஏதாவது புதிய செய்தியை அறிந்து கொண்டே இருக்கணும். புதிய செய்தி, புதிய விஷயம்னா மார்க்கம் சார்ந்த விஷயம். அதில் அவருக்கு அளவில்லாத ஒரு ஆர்வம். அது எப்போதுமே அந்த தேட்டம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமையிலே உங்களுடைய பரிந்துரையை பெறுகிற, உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான அந்த நற்பாக்கியமிக்கவர் யார் அப்படின்னு கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில பின்னால் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அதை பற்றி முதல்ல பாராட்டுனாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, இந்த கேள்வியை முதலில் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நான் அறிந்திருந்தேன். அந்த அறிவை, அந்த தேடல் இருக்கு இல்லையா, மார்க்க ரீதியான அந்த தேடல்கள், மறுமையை பற்றிய, சொர்க்கத்தை பற்றிய ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. இங்கே இன்னொன்றையும் தெரிந்து கொள்கிறேன், மார்க்கத்தை பற்றிய அறிவு என்பது உண்மையான மார்க்க அறிவாக இருக்கணும்.
சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சில பேர் கேட்கறத அதையும் மார்க்கன்னு நினச்சிக்குவாங்க. நூ அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் எவ்வளவு பலகை இருந்துச்சு, இது மார்க்க விரும்புகிற கேள்வி இல்லை. குர்ஆன் சில கேள்விகளை தவிர்க்க சொல்லுது. லா தஸ்அலு அன் அஷியா, எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு குர்ஆன் தடுத்துருச்சு. அதனால இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்களே கேட்க பயப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அறிவுபூர்வமான தேவையான கேள்வியை கேட்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. சொல்ல வந்தது என்ன, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன கவலைங்க இருந்துச்சு. இத்தனைக்கும் அவர்கிட்ட பெருமானார் காலத்தில் எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் கிடையாது. பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்துருவார் மஸ்ஜிது நபவியில். அங்கே வர்றவங்க போகிறவங்களெல்லாம் இவருக்கு ஏதோ வலிப்பு நோய் போல் தருது என்று ஆளாளுக்கு அவரவர் பங்குக்கு மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், நான் மயங்கி விழுந்தது பசினாலன்னு சொல்லி. பசி தான் அவருக்கு. அவ்வளவு பசியில் வறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா செய்திகளையும் திரட்டுகிற அந்த ஆர்வம் இருந்தவருக்கு என்ன கவலை தெரியுமா அவருக்கு, நான் இவ்வளவு ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன், இந்த ஹதீஸுகள் எனக்கு மறந்து விடக்கூடாது. மறதி, அதை பற்றி தான் அவர் கவலைப்படுறாரு. மார்க்கம் மறந்து விடக்கூடாது என்பது அவருக்கு கவலை. அந்த கவலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சொல்றாரு, தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மறக்காமல் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு காரியத்தை செய்யறாங்க. சரிங்களா, சொல்றது அவர்கிட்ட உபு சுத்துரிதா ஆக்க, உன்னுடைய துண்டை விரிப்பான்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த துண்டை விரிப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் விரித்த அந்த துண்டுல எதையோ போடுவது போல போடுவாங்க. பிறகு அவர் பெருமானார் சொல்லுவாங்க, இந்த துண்டை மார்போடு அணைத்துக்கொள். அவரும் மார்போடு அணைத்துக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்துல அவர் வாழ்க்கையில மறந்ததில்லை. இப்போ அவருக்கு அதை பத்தி தான் கவலை, மறக்க கூடாது என்று. ஒரு அன்சாரி சஹாபியை பத்தி திருமிதில வரும். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவார், ஏராளமான ஹதீஸுகளை கேட்பார். அவருக்கு ஒரு கவலை, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கிற விஷயங்கள் எல்லாம் மறந்து போகுதே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படியானால் நீ என்னிடமுடைய ஹதீஸுகளை எழுதி வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறது மறக்குதா, எழுதிக்கன்னு சொல்லி. நம்ம எத்தனை பயான் கேட்கிறோம், அந்த பயான்கள் ஏதாவது நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா? என்னைக்காவது நாம ஹதரத்மார்கள் பேசுற பயானை எழுதியிருக்கிறோமா? ஆலிம்சாக்கள் வேணா பேனா வச்சிருப்பாங்க. பொதுமக்கள் யாராவது ஒரு ஜும்மாவிலேயோ வேறு ஏதாவது ஒரு பயான்லையோ இங்க என்ன சொல்றாங்க நம்ம எழுதுவோமே, என்னைக்காவது அந்த பழக்கம் நம்மள்கிட்ட வந்திருக்குதா? நம்ம எத்தனை குறிப்புகள் வச்சிருக்கிறோம் வீட்டில். ஒரு பயான் குறிப்பு எனக்கு தெரிந்து பாமரர்கள் யாராவது ஜமாத்துடைய தோழர்கள் எழுதி வச்சிருக்கலாம். பாமரர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட அந்த பழக்கமே கிடையாது. ஏன் எழுதினால் என்ன, வீட்டில் போய் அந்த செய்தியை சொல்லலாம் இல்லையா? அதைத்தான் ரொம்ப கவனப்பட்டாங்க. மனைவிக்கு சொல்றது இல்லைன்னு சொல்லி சொன்னா கேட்க மாட்டாங்க. மற்றவங்க சொன்னா கேட்பாங்க, கணவர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுதான் உலகத்துடைய நியதி. என்னன்னா வீட்டுக்குள்ள நம்ம பேசி எடுபடாது. வேற ஆலிம்சா சொன்னதையெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதை நாம பல தடவை சொல்லியிருப்போம், அதை செவிதாழ்த்தி கேட்டிருக்கவே மாட்டான். நம்ம சொல்லி தான் இருப்போம், ஆனால் அதை கேட்க மாட்டாங்க. இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். அதனால வேற இடத்துல இருந்து வர்றது தான் கல்வி. அங்கே நாம் எவ்வளோதான் சொன்னாலும் விதிவிலக்குகள் சிலது இருந்தாலும் அதை கவனத்தோடு கேட்க மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அப்படி அல்ல. அங்கே கணவன் மனைவி பெருமானாருக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் இல்மி முதாக்கரா, குர்ஆனை பற்றிய பல்வேறு மார்க்க விஷயங்களை பற்றிய முதாக்கரா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பல ஐயங்களை கேட்பாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சஹாபிகளில் பெரிய புத்திசாலி பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் 7 பேர் தான் குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்து மக்களுக்கு ஃபத்வா சொல்லக்கூடியவர்கள் 7 பேர் தான். எல்லாராலையும் குர்ஆன் ஹதீஸை நேரடியாக விளங்க முடியாது. இன்னைக்கு அப்படி பிரச்சாரம் செய்கிறாங்களே, அப்படி கிடையாது. சஹாபாக்களே எல்லாரும் விளங்கக்கூடியவர்களா இருக்கல்ல, அவங்களே அறிந்த தோழர்கள்ட்ட தான் சட்டம் கேட்பாங்க. அப்ப நபி தோழர்கள்ல 7 பேர் தாங்க ஃபத்வா சொல்லக்கூடியவர்கள். 7 பேர் தான். அந்த 7 பேர்ல 6 பேர்கள் ஆண்கள், ஒரே ஒரு அம்மா தான் பெண்மணி. அது நம்முடைய தாய் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க தான். அப்ப அவங்க என்னங்க பல வகையான கல்வியில தேர்ந்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சந்தேகங்கள் விளக்கங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹூசிப ஃபக்கத் உذிபன்னு சொல்லி சொன்னாங்க. மறுமையில்
யாராவது விசாரிக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சு, அவர் தண்டனைக்கு ஆளாகிவிடுவார். வறுமையில் விசாரணைன்னு ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, தண்டனை தான் சொல்லி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்னை ஆயிஷா பாருங்க, குர்ஆனுடைய எவ்வளவு அறிவு இருக்கும். யா ரசூலல்லாஹ், விசாரித்தாலே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தண்டனைங்கிறீங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சில பேர் லேசா விசாரிப்போன்னு சொல்லத்தானே செய்யறான். சில பேர் யாருடைய ஏடு வழக்கையில் வழங்கப்படுமோ அவர் யுஹாசபு ஹிசாபை யசீரா, அவருக்கு லேசான விசாரணைங்கிறான். நீங்க விசாரித்தாலே கதை முடிஞ்சு அப்படிங்கிறீங்க, அல்லாஹ் வழக்கையில் கொடுக்கப்படுகிற மக்களுக்கு லேசான விசாரணைங்கிறானே. நீங்க சொல்றதும் ஹதீஸும் முரண்பாடா இருக்குது, குர்ஆனுடைய ஆயத்தும் நீங்க சொல்றதும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, லேசான விசாரணை அப்படிங்கிறது உண்மையிலும் விசாரணையே அல்ல. லேசான விசாரணைங்கிறது உண்மையில விசாரணையே இல்லை. அல்லாஹ் யாரை மன்னிக்கணும், நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைக்கிறானோ அவருடைய வினை பதிவேடு இருக்கு இல்லையா, அது அப்படியே அல்லாஹ் அப்படி ஆறுது எடுத்து காட்டுவான், அப்படி காட்டப்படும், அவ்வளோதான் போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவான். ஏர்போர்ட்டுகளை நம்ம பார்க்கலாம் இல்லையா, பலருக்கும் பல அனுபவம் இருக்கும். சில பேருக்கும் ஒன்றுமே இருக்காது, இப்படி பார்ப்பான் போப்போன்றுவான். விசாரிக்க ஆரம்பித்தா முடிஞ்சு போச்சு, எல்லா பலாயும் வந்துடும், எல்லாமே வந்துடும். இது உலகத்திலே நம்ம பார்க்கலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லேசான விசாரணைங்கிறது பார்ப்பது மட்டும்தான். இன்னமா ஹுவல் அர்து, பார்த்துட்டு அல்லாஹ் போப்போன்றுவான். இதுதான் லேசான விசாரணை. ஆனால் ஒமன் நூக்கிஷல் ஹிசாப, யாரை அல்லாஹ் ஆராய்ந்து துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டானோ ஃபக்கது ஹலக்க, அவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கிற ஒரு பேச்சை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு ஹதீஸில், மஞ்சர்ர சௌவஹு ஹுயலா, யார் கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்துக்கொண்டு நடந்து செல்வானோ அப்போ அவனை நரகவாதி, அவனை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆண்களுடைய ஆடை அது லுங்கியா வேஷ்டியா இருந்தாலும் சரிதான், பைஜாமாவாக இருந்தாலும் சரிதான், பேண்டாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரி, கரண்டைக்கு மேலே தான் இருக்கணும், பாதி கணுக்கால் வரைக்கும் தான் இருக்கணும் ஆடை, அதை விட கீழே இறங்கலாம், கரண்டை காலை தொற்றக்கூடாது, அது பெரும்பாலும் மிக கடுமையான தண்டனை. இப்போ பாருங்க சொல்றாங்க, யார் கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்து கொண்டு நடப்பானோ அப்படின்னு சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ பெண்களுக்கு என்ன செய்யறது இந்த சட்டம்? ஏன்னா பெண்கள் அவங்க ஆண்களை போல என்ன செய்ய முடியாது, ஆடையை தூக்கி கொள்ள முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் என்ன செய்து கொள்ளட்டும், ஒரு ஜான் அளவுக்கு ஆடையை கீழே இறக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உம்மு சலமா கேட்குறாங்க, ஒரு ஜான் கீழே இறக்குனாலும் தெரியுமே, பாதங்கள் தெரியுமேன்னு சொல்லி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் ஒரு முழம் இறக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பெருமானாரிடத்தில் மார்க்கம் தொடர்பான சட்டங்களை கேட்குறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. எல்லா விஷயங்களிலும் கணவரோடு முதாக்கரா, கல்வி ரீதியான வீட்டில் என்ன செய்து அவங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்திற்கு பேர் பைஅத்துர் ரிதுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் தோழர்களிடமெல்லாம் ஒரு பையத்து வாங்கினாங்க, ஒரு மரத்துக்கு கீழே. அந்த பையத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. லா யதுகுலுன் நார அஹதுன் மிம்மன் பாயஅ தஹ்த ஷஜரா, அந்த ஹுதைபியாவில் இருந்த மரத்துக்கடியிலே யாரெல்லாம் என்னிடம் பையத்து செஞ்சாங்களோ அவங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கே போக மாட்டாங்கன்னு சொல்றீங்களே, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, எல்லாரும் நரக பாலத்தை தாண்டி தான் ஆகணும், ஒய் மின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லாரும் நரகத்தை தாண்ட தான் செய்யணும், நரகத்துக்குள் எல்லாரும் வந்தே ஆகணும்னு இருக்குது. அப்படி ஆயத்து குர்ஆன்ல இருக்கு, எல்லாம் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். நீங்க இவங்கெல்லாம் நரகமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான் நரகத்தை கடந்து ஆகணும்னு சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஏம்மா அந்த ஆயத்தோட நிறுத்திக்கிட்ட, இம்மின்கும் இல்லா வாரிதுஹாவோட ஏன் நிறுத்திக்கிட்ட? அதற்கு பிறகுள்ள ஆயத்தையும் ஓது, நீ கேட்குற கேள்விக்கு பதில் இருக்குது. சும்ம நுனஜ்ஜில்லதீன தகௌ, நரக பாலத்தை எல்லாரும் கடந்து தான் ஆகணும். யார் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ
அவர்களை நாம் பாதுகாத்து விடுவோம். அவங்க நரகத்தில் விட மாட்டாங்க. நரக பாலத்தில் நல்லோர் கெட்டோர் எல்லாரும் கடக்கணும். நல்லோர்கள் கடந்துருவாங்க, பாவிகள் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க அந்த பெண்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எதை பற்றி இருக்குது. எல்லா பெண்களுக்கும் இத்தகைய சிந்தனை தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு பிறகு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. ஹஜ்ஜத்துல் வதா என்று நாம் அதை அழைக்கிறோம். அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற போது அரஃபா ஹிஜ்ரி 9ஆம் நாள் அரஃபால தங்கி இருக்கிறான். இப்போ அரஃபா தினத்தில் நோன்பு வைக்கிறது நமக்கெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. அரஃபா அன்னைக்கு நோன்பு வைத்தா முந்தைய வருடம் பிந்தைய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால இருக்கிற போது தோழர்களிடையே சர்ச்சை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்களா வைக்கலையா? சில தோழர்கள் சொன்னாங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில தோழர்கள் சொல்றாங்க நோன்பு வைக்கல. உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய பெரிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அவங்க பார்க்குறாங்க, என்னப்பா எல்லாரும் இப்படி நீங்கள் வாட்டுக்கு நம்பி அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க வைக்கலன்னு சண்டை போடுறீங்க, பிரச்சனைக்கு தீர்வு தானே வேணும். இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுத்தாங்க, ஒரு பாலை ஊற்றுனாங்க, பெருமானார் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்துருக்கிறாங்க, போய் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு ஒட்டகத்தின் மீது உட்காந்து குடிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, ஒட்டகத்தின் மீது உட்காந்து குடிச்சிட்டாங்க. பாருங்க நபி நோன்பா இல்லையா தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த விஷயத்தை அந்த பெண்மணியினுடைய அறிவுபூர்வம் புத்திசாலித்தனம், நோன்பா இல்லையான்னு தெரியணும், ஏதாவது ஒன்று குடிக்க கொடுத்தா பாருங்க குடிக்கிறாங்களா இல்லையா. ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க குடிப்பதும் நல்லா தெரியும், மறுத்தாலும் நல்லா தெரியும். போய் ஒரு பண்ணுங்க ஒரு குவளையில பாலை ஊற்றி கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் தெளிவாக வருது, ஒஹுவ வாகிஃபுன் அலா பைரிஹி ஃபஷரிப, ஒட்டகத்தில் உட்கார்ந்தவாறே குடிச்சிட்டாங்கன்னு வருது. அப்போ எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் ஒரு சிக்கலை தீர்க்கணும்னு சொன்னாலும் சரி அந்த மார்க்க தெளிவும் அறிவும் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால தான் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு மார்க்க ரீதியான எந்த சிக்கல் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்கள் யாரை அணுகுவோம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான். மா அஷ்கல அலைனா ஹதீஸுன் கத்து ஃபஸஅல்னா ஆயிஷா இல்லா வஜத்னா இன்தஹா மின்ஹு இல்மா. ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அன்னை ஆயிஷா சித்திகாட்ட தான் போவோம், அவங்கள்ட்ட எங்களுக்கு தெளிவு கிடைக்காமல் நாங்கள் திரும்பியது கிடையாது. அப்போ எல்லா சஹாபாக்களும் அன்னை ஆயிஷாவிடத்தில் போவாங்க. அவங்களுடைய மார்க்க தெளிவு மார்க்க அறிவு அந்த அளவுக்கு அவர்களிடம் இருந்தது என்பதை இந்த ஹதீஸுகள் வழியாக நாம் அறிய முடிகிறது. நம்முடைய இக்கால பெண்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பெண்களுடைய ஃபித்னா தாங்க பெரிய ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வத்தகு ஃபித்னத்தத் துன்யா வத்தகு ஃபித்னத்தன் நிசா. இந்த மயக்கும் உலகம்ங்கிற ஃபித்னாவிலிருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்கள், இந்த பெண்களுடைய ஃபித்னாவிலிருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். பெண்களுடைய ஃபித்னா தான் பெரிய ஃபித்னா. தஜ்ஜால் வருகிற நேரத்தில் தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களில் முஸ்லிம்களில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. எல்லாம் முர்த்தத்தா போயிடுவாங்க. தஜ்ஜாலை பின்பற்றினா என்ன அர்த்தம்? தஜ்ஜால் பின்னால் போனால் முர்த்தத்துன்னு அர்த்தம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. பெண்கள் எல்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால் போயிடுவாங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் கவலை என்னன்னா தன் வீட்டு பெண் தஜ்ஜாலை பின்பற்றி போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரி தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருவான். ஏன்னா தஜ்ஜாலுக்கு பின்னால் போயிடுவாங்களோ. இப்போ பாருங்கள், இந்த ஃபித்னாக்களுக்கு பலியாகிறது ஆண்களை விட பெண்கள் தான். இதைத்தானே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைய சமூக ஊடகங்களில் முஸ்லிம் பெண்கள் இந்த மார்க்கத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறாங்க, இந்த மார்க்கத்தை எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. அரசியலே கேவலமானது. ஒரு நடிகருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு பெண்மணி சாப்பிட்றத எல்லா ஊடகங்களும் படம் பிடித்து போடுது. அந்த பெண் புர்கா அணிந்த முஸ்லீம் பெண். அப்பெண்ணுக்கும் அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு என்னங்க மகிழ்ச்சி இல்லையா. சஹாபாக்கள் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கணும்னு தான் கவலைப்பட்டாங்க. அவங்களுடைய கவலையெல்லாம் நாம் உலகத்தில் நினச்ச நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்குறோம், அவங்க சபைக்கு வர்றோம், அவங்க பேசுகிறத கேட்குறோம். சொர்க்கத்தில் நபிஸலாக எங்கே இருப்பாங்க, நாம் எங்கே இருப்போம், நம்மெல்லாம் அவங்கள பார்க்க முடியுமாங்கிறது தான் அவங்களுடைய கவலை. ஒரு சஹாபி வர்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு இல்லையா, கியாமத்து எப்போ வரும்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து எப்போ வரும் என்பது இருக்கட்டும், நீ என்ன அமல் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி. நான் பெருசாலாம் அமல் செய்யலை, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னார். சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு தான் இருப்பாயின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை கேட்டபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி வேறு எப்போதுமே ஏற்பட்டதில்லை. ஏன்னா நீ நேசிப்பவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய்,
நாங்கள் எங்கள் நபியை நேசிக்கிறோம், அப்படியானா எங்கள் நபியோடு தான் இருப்போம். அது அவங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. இன்றைய சமுதாய பெண்கள் நடிகர்களோடு சென்று செல்ஃபி எடுப்பதையும், இல்லையா, யாராவது பிரபலங்களுக்கு பின்னால் போய் நின்று கொண்டு அல்லது ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு அங்கே பேசுறதையும் பெரிய பெருமையாக புத்திசாலித்தனமாக நினைக்கிறாங்க. அப்போ இதுதான் தஜ்ஜாலிய ஃபித்னா. தஜ்ஜால்னு ஒருத்தன் வரவிருக்கிறான், அவன் வர்றதுக்கு முன்னால் அவனுடைய ஃபித்னாக்கள் வரும். அந்த தஜ்ஜால் வரும்போது பெண்கள் அதிகம் போவாங்கன்னா, இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலும் பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக பலியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பெண்கள் தான் அதிக பாவம் செய்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஆண்கள் என்பவர்கள் ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு பணி ஒரு ஆணுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பாவத்திற்கான தலைவாசலை என்ன? சும்மா இருக்கிறதா. பெரியவர்கள் சொல்லுவாங்க, அல் ஃபராகு பாபுல் மாசியா. சும்மா இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பாவத்திற்கான வாசல். இன்னைக்கு பெண்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கான வந்துருச்சு. ஏன்னு சொன்னால், பாதி வேலைகளை மிஷின்கள் தானே பார்க்குது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு சும்மா இருக்கிற நேரம் இருக்காது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. சில மணி நேரங்களில் வீட்டு வேலை முடிஞ்சிட்டா, ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்து மதியம் வரைக்கும் என்ன சும்மா. அந்த சும்மா இருக்கிற நேரம் டிவி, அந்த சும்மா இருக்கிற நேரம் செல்போன். அதனால் எதையாவது ஒன்றை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு உள்ளத்தை கெடுக்கக்கூடிய சீரழிக்கக்கூடிய விஷயங்களை பெண்கள் தான் அதிகம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த காலத்தில் பெண்களுக்கு அவங்க வலிதவராமல் இருப்பதற்கான இது என்ன? அவங்களுக்கு நல்ல மார்க்க ஞானத்தை, மார்க்க அறிவை நாம் புகட்டி ஆக வேண்டிய தேவை இருக்குது, இல்லையா? ஒரு காலத்தில் அறிஞர்கள் ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் பல பெரிய பெரிய இமாம்களுக்கு உஸ்தாதாக இருந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர்களில் ஒரு பெண்மணியும் இருந்தாங்க, நஃபீஸா. மிஸ்ர் நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி தான் நஃபீஸான்னு ஒரு பெண்மணி. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய உஸ்தாதாக இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய உஸ்தாதான அந்த பெண்மணியை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. இமாம் ஷாஃபி ஒது செய்கிற போது அந்த அம்மா இமாம் ஷாஃபியுடைய ஒது செய்கிறத பார்ப்பாங்களாம், சரியா ஒது செய்கிறாங்களான்னு சொல்லி. இமாம் ஷாஃபி இறந்துட்டாங்க, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது 54 வயசு தான். அவங்களுடைய உஸ்தாத் ஹயாத்தா இருக்கிறாங்க, நஃபீஸா. இப்போ சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி இறந்துட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரஹிம் அல்லாஹு ஷாஃபிஇ வக்கான யுஹ்சினுல் உது. இமாம் ஷாஃபிக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவர் உது செஞ்சால் ரொம்ப அழகாக உது செய்வார். அது எங்க உதுவை சொன்னாங்க? எந்த ஒரு அமலுடைய ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவு சரியாக இருக்கும். தொழுகையின் ஆரம்பம் உது தான். அந்த உது சரியாக இருந்தால் தொழுகை சரியாக இருக்கும். தொழுகை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும், வாழ்க்கை சரியாக இருக்கும். நம்ம உதுவுலே ஓட்டம் இருக்குது, தொழுகையும் சரியில்லை. தொழுகை சரியில்லை, வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே அது பிரதிபலிக்கும். ஆக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய ஒரு உஸ்தாதாக ஒரு பெண்மணி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து எண்ணிலடங்காத மாணவர்கள் ஹதீஸை கட்டுறாங்க. அதில் ஒரு பெண்மணி முஆதத்துல் அதவியா என்கிற பெண்மணி. அல்லாஹ்
அல்லாஹ் அக்பர். ஹதரத் முஆதத்துல் அதவியா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாணவி. அவர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்குவாங்க. அப்போது சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி தூங்கலாமான்னு தோணும். அப்படி தோணுகிற போது அந்த பெண்ணே ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. காலத்து பெண்கள் யோசிக்க வேண்டியவர்கள். அந்த கவிதை என்ன? அஜிப்துலி ஐனின் தனாம் ஒகது அலிமத் தூலர் ருகாதி ஃபில் குபூர். உறங்கும் கண்களை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். கபரில் நீண்ட உறக்கம் இருப்பதை அறிந்து கொண்டே எப்படி உறங்குகிறார்கள். கபரில் நீண்ட உறக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்தும் கூட எப்படி இவ்வாறு உறங்க முடிகிறது என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்வாங்க. கல்வி இருந்தது, வணக்கம் இருந்தது, பேணுதல் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. ஒரு பெண்ணிடம் மார்க்கம் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களோடும் அக்காலத்து பெண்கள் விளங்குனாங்க. பல ஆண்களை உருவாக்கியவர்களாக இருந்தாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா பின்து மாலிக், இமாம் மாலிக்குடைய மகள். இமாம் மாலிக் அவர்கள் ஒரு அற்புதமான ஹதீஸ் தொகுப்பை எழுதியவர்கள். முவத்தா என்று சொல்லுவாங்க. இமாம் மாலிக்குடைய சபையில் யார் வேண்டுமானாலும் வந்து அமர முடியாது. எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த கித்தாபை வாசிப்பதற்கும் அதை கேட்பதற்கும் நிறைய அவங்கள்ட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இமாம் மாலிக்குடைய சபையில் ரொம்ப ஒழுக்கம், அமைதி அங்கே பேணப்படணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க அவங்க இமாம் மாலிக் அவர்கள். ஏன்னா அவங்களுடைய தாய் அப்படி உருவாக்கி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை நடந்து கொண்டே சொல்வதை அனுமதிக்க மாட்டாங்க. பெருமானாருடைய ஹதீஸை சொல்றதா இருந்தால் தலப்பா கட்டி கொள்வாங்க, நல்ல கம்பீரமான ஆடை அணிந்து கொள்வாங்க, அவங்களுடைய இருக்கிற இடங்களிலெல்லாம் நறுமண புகை பூசிக்கொள்வாங்க. இத்தனைக்கு பிறகுதான் ஹதீஸ் சொல்லப்படும். மார்க்க சட்டம் ஏதாவது கேட்டால் அப்படி சொல்லிடுவாங்க. இது ஹதீஸுக்கு தருகிற மரியாதை. இன்றைக்கு ஹதீஸுகளை யாரோ பேசுகிறாங்க, எந்தெந்த இடத்திலோ பேசுகிறாங்க. ஹதீஸுடைய மரியாதை இல்லாமல் ஆகிப்போச்சு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மஜ்லிஸ் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அந்த மஜ்லிஸில் யாராவது ஒரு மாணவர் வாசிப்பாங்க, இமாம் அவர்கள் கேட்டுக்கொண்டே வருவாங்க. சில நேரங்களில் இமாம் மாலிக் அவர்கள் கூட மாணவர் வாசிப்பதில் ஏற்பட்ட தவற கவனிக்காமல் விட்டுருவாங்க. இமாமுடைய மகளார் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா, பெண்ணுடைய குரலும் வெளியே வரக்கூடாது. மாணவர் தவறாக படிச்சிருக்கிறாரு, அதையும் சுட்டி காட்டணும். அவங்களுடைய மகளார் வீட்டு வாசல் கதவை தன்னுடைய நகத்தால் அப்படியே தட்டுவாங்க. பாருங்க, ஒரு பக்கம் தவறையும் சுட்டி காட்டுறாங்க, மறுபக்கம் தேவையில்லாம பேசவும் கூடாது. ஆண்கள் இருக்கிறாங்க வெளியில, நகத்தால் அப்படி தட்டுவாங்க. இமாம் மாலிக் புரிந்து கொள்வாங்க, ஓஹோ ஏதோ மாணவர் தவறா வாசிச்சிருக்கிறார், திரும்ப படிக்க சொல்லுவாங்க. பாருங்க, இமாமுடைய மஜ்லிஸில் ஒரு மாணவர் தவறாக வாசிப்பதை ஒரு பெண்மணி இமாம் மாலிக்குடைய மகளார் திருத்தி கொடுக்குறாங்கன்னா அவர்களுக்கு ஹதீஸு கலையில் எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும். ஹதீஸ் கலை நுட்பமானது, ரொம்ப ரொம்ப ஆழமானது. அதில் ஒரு வார்த்தை எப்படி படிக்கணும், எது தவறு எது சரி என்பதை ஒரு பெண்மணி திருத்தி கொடுக்குறாங்கன்னா காலத்தில் பெண்கள் எவ்வளவு கல்வி ஞானம் பெற்றிருக்கிறாங்க என்பதை நாம் இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். இது நம்முடைய நாட்டிலையும் நடந்திருக்குது. ஒரு காலத்தில் புகாரிங்கிற நூல் இருக்கிறது இல்லையா, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு சிறந்த நூல். அந்த புகாரிங்கிற நூலை பெண்கள் பல ஆண்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்குரிய கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரி செய்திகளை சொல்வதிலையும் கவனம் தேவைப்படுது. சிலர் இதை கொண்டு தப்பான ஆதாரங்களும் எடுத்துடக்கூடாது இல்லைங்களா. அந்த நேரத்தில் அதற்குரிய ஒழுக்கத்தோடு கற்றுக் கொடுப்பாங்க. ஹஜ்ரத் ஷாஹுலீலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த புரட்சிகரமான இமாம் ஷாஹுலீலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல்ல இந்த பசுபதி பாளையங்கிற ஊரில் முஸ்லீம்களாக இருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோன்னு சொன்னால் அது அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி தான். அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் ஏற்படுத்திய புரட்சி தான். இல்லைன்னா நாமெல்லாம் இங்கே தாடி தொப்பியோடு இந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டோம். 2 ஆங்கிலேயர்கள் ஒரு 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 காஃபி குடிக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறாங்களாம். ஆங்கிலேய ஆதிக்கம் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் இஸ்லாமிய நாடாக இருக்கும், ஆனால் கலாச்சாரம் இஸ்லாம் இருக்காது. ஆங்கிலேய கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் எல்லா இடத்தையும் நம்ம மாற்றிட்டோம்.
இந்தியாவில் மட்டும் நாம் 200 வருஷம் ஆட்சி செஞ்சும் கூட இந்திய கலாச்சாரத்தை நம்மால் ஏன் மாற்ற முடியல அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒருத்தர் சொன்னாராம், அங்கே ஒரு ஆள் பிறந்துட்டார் ஷாஹுலி இல்லான்னு சொல்லி, அவர் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தா இந்தியாவும் மாறி போயிருக்கும், அவரால் தான் மாற்ற முடியலன்னு சொல்லி. இப்போ அவங்கள பற்றி நம்ம தனியாக பேசணும். அந்த ஷாஹுலிலா ரஹமத்துல்லாவுடைய மகன்கள் எல்லாம் அறிஞர்கள். அவங்களுடைய மகனார் ஷா அப்துல் அசீஸ், அவங்களுடைய இன்னொரு மகனார் ஷா ரஃபியுத்தீன், எல்லாருமே பெரிய பெரிய அறிஞர்கள். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களும் ஹதீஸ் கலையில் அறிஞர்களாக இருந்தாங்க. ஷா ரஃபியுத்தீனுடைய மகளார் அவங்க ஹதீஸு கலையில் இப்போ ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கும். ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தார், சரியானவரா இல்லையா, ஹதீஸை யார்கிட்ட படித்தார், அவர்கிட்ட இருந்து யார் அறிவிக்கிறாங்க, இதுக்கு அறிவிப்பாளர்களுடைய அஸ்மா உர் ரிஜால், அறிவிப்பாளர்கள் தொடர்களில் வரக்கூடிய அந்த ராவிகளுடைய வரலாறுன்னு அர்த்தம். இப்போ தஹதீபுன்னு ஒரு கிதாப் இமாம் இப்னு ஹஜர் எழுதியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 அறிவிப்பாளர்களுடைய வரலாறு இருக்குது. ஷா ரஃபியுத்தீனுடைய மகளார் அந்த 13,000 அறிவிப்பாளர்களுடைய அந்த தொகுப்பான தஹதீபை முழுசாக மனப்பாடம் பண்ணியிருந்தான். இன்னைக்கு நாம் 3 வருஷத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், பட்டம் கொடுக்குற அளவுக்கு என்ன பெருசாக நம்ம சொல்லிக் கொடுத்துறோம். தஹதீபுங்கிற அந்த கிதாபு சாதாரணமானது இல்லை இல்லையா. ஒரு 13,000 நபர்கள் மனிதர்களுடைய வரலாறுங்க. அது அப்படியே மனப்பாடம் செய்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த அளவுக்குள்ள தரத்தில் இன்னைக்கு நாம் பெண்களை நம்மளே உருவாக முடியல. நாம் அந்த தரத்தில் எப்படி பெண்களை உருவாக்குறது? அந்த குடும்பங்கள் அவ்வளவு தக்வாவுடைய பேணுதலான குடும்பங்கள். அல்லாஹ் அவங்களுக்கு இந்த ஹிதாயத்தை இல்முடைய நூரை லேசாக்குனா அவங்க எதையுமே மனப்பாடம் செய்வாங்க. குர்ஆனை ஹிஃப்து பண்ணியிருப்பாங்க, சஹீஹ் புகாரி மனப்பாடம் செஞ்சுருப்பாங்க, ஏராளமான ஹதீஸுகளை மனனம் செஞ்சுருப்பாங்க. அந்த குடும்பத்தில் அவங்களுடைய மாணவர்கள் இவங்களால் உருவாக்கப்பட்டதான் தாருலும் தேவந்து, தாருலும் சஹாரன்பூர். அப்போ இந்தியாவில் இன்றைக்கி நாம் இஸ்லாத்தை இன்றைக்கும் நாம் கட்டி காக்கிறோன்னு சொன்னால் இந்த பெரியவர்களுடைய தியாகங்கள், அதில் பெண்களுக்கும் பங்களிப்பு இருக்குது. அருமையானவர்களே, இப்படி பெண்கள் மார்க்க அறிவில் எவ்வளவு பின்னடைந்தவர்களாக இருக்கிறாங்க, மார்க்க சட்டத்தை அறவே தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்களுக்கு இல்முல் மீராத், பாகப்பிரிவினை சட்டம், இன்னைக்கு அது யாருக்குமே தெரிகிறதே கிடையாது, யாருக்குமே அதை பற்றி அறிவில்லை. நான் அடிக்கடி வலியுறுத்துவதும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் முதல்ல விடுபடக்கூடிய கல்வி மீராசுடைய கல்வி தான், பாகப்பிரிவினை கல்வி தான். விடுபடுறதுனா என்ன அர்த்தம்? மதரசாக்களில் படித்து கொடுப்பாங்க, நடைமுறையில் இருக்காது இல்லையா. நம்ம எந்த குடும்பத்தில் இறந்த பிறகு ஒருவருடைய சொத்துக்களை கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்குறோம். ஒரு காலத்தில் இந்த பாகப்பிரிவினை இல்மி என்பது பெண்களுக்கும் இருந்தது. அன்னை ஆயிஷா அவர்களே 8 வகையான இல்முல தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதில் இல்முல் மீராசும் ஒன்று. பாகப்பிரிவினை சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு காலத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு இந்த கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா, அல்லாமா இப்னு கையிம் ரஹிமஹுல்லா 2 சம்பவங்களை சொல்கிறாங்க. ஒரு அம்மா மாவு குலைத்து கொண்டே இருக்கிற போது அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்கங்கிற செய்தி வருது. கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி, அந்த துக்கம் துயரம் அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அம்மா குலைத்து கொண்டிருந்த அந்த மாவை அப்படியே தள்ளிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. சொன்னாங்க, இந்த மாவு என் கணவருடைய காசில் வாங்கப்பட்டது, என் கணவர் உயிரோடு இருக்கும்போது இந்த மாவை தொடறதுக்கு எனக்கு அனுமதி இருந்துச்சு. எப்போ என் கணவர் இறந்துட்டாரோ இந்த மாவுலையும் பங்காளிகள் வந்துட்டாங்க, இனி அவங்க சம்மதம் இல்லாமல் இந்த மாவை நான் தொடக்கூடாது. இமாம் இப்னு கையிம் இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு அம்மா வீட்டில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாங்க, திரி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. கணவர் இறந்து விட்டதாக தகவல் வருது. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த விளக்கில் இருக்கிற திரி எண்ணெய் எல்லாமே என் கணவர் இருக்கும்போது அவருடைய அனுமதியோடு நான் இதை பயன்படுத்தினேன். இப்போ அவர் இறந்துட்டாரு, இப்போ இந்த விளக்கு இந்த எண்ணெய் இதுலையும் பங்காளிகள் வந்துட்டாங்க, இனி எல்லாரும் சம்மதத்தோடு தான் இதை எரிக்கணும்னு சொல்லி அதை அணைச்சிட்டாங்க. இன்றைக்கு இந்த பேணுதல், இத்தகைய தக்வா எங்கே இருக்குது? இவ்வளவு பேணுதலான பெண்கள் அவங்க பெற்றெடுக்கக்கூடிய அந்த வாரிசுகள் எப்படி இருப்பாங்க? இவங்க தான் அறிஞர்களையும் தலைவர்களையும் பெற்றெடுத்தாங்க. அருமையானவர்களை, இந்த நுணுக்கமான
பாகப்பிரிவினை இல்ம் இருக்கு இல்லையா, அதை கூட பெண்கள் அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்தாங்க. ஒரு மாவுலையும் பாகப்பிரிவினை சட்டம் வரும், ஒரு விளக்குலையும் பாகப்பிரிவினை சட்டம் வரும், அதுலேயும் வரும்னு சொல்லி சின்னது பெரியது எல்லாவற்றிலும் வரும் என்று விளங்கியிருந்தான். ஆனால் இன்னைக்கு நாம பெரிய வியாபார கடையா இருக்கும், அதை ஒழுங்கா பிரிக்கிறது இல்லை. வசிக்கிற வீடு அதை பிரிக்கிறது இல்லை, பயன்படுத்துகிற வாகனங்கள் அதை பிரிக்கிறது இல்லை. இத்தனைக்கு இதெல்லாம் லட்சக்கணக்கில் மதிப்புடைய பொருள்களை கூட சரியான முறையில் பின்பற்றுவதில்லை. நம்முடைய செல்வத்தில் அருள் வளம் பரக்கத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அருள் வளம் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? எந்த குடும்பத்திலையும் முன்னோர் இறந்த சொத்தை ஒழுங்கா பிரிக்கிறதே கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய அருள் யாருடைய செல்வத்திலையும் இல்லை. பெண்கள் இதில் அவ்வளவு அக்கறையோடு அவ்வளவு கவனத்தோடு இருந்தான். ஆக மார்க்க இல்மில் இந்த சமுதாயத்தினுடைய முன்னோடிகளாக இருந்த பெண்கள் குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு, எல்லா அறிவிலையும் சிறந்து விளங்கினாங்க. பேணுதல், அந்த பெண்களிடத்தில் இருந்த பேணுதல் இருக்கிறதே அதுவும் அப்படிதான். ஒரு காலத்தில் உச்சகட்டமான பேணுதல் இருந்தாங்க. இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலை அவங்க காலத்தில் இருந்த ஒரு பெண்மணியை சந்திக்க போறாங்க. அந்த காலத்தில் சாலிஹீன்கள் உயர்ந்த தரத்தில் உள்ள நல்ல பெண்மணிகளை போய் சந்திப்பாங்க. வயதான பெண்மணி அவங்கள பார்க்க போனால் அந்த வீட்டில் பழைய பாய் ஒன்று தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா அலை அந்த அம்மாட்ட கேட்டாங்க, ஏம்மா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் உங்கள் நிலைமை கொஞ்சம் மாறும் இல்லையா? ஏன் நீங்கள் இவ்வளவு எளிமையான வீட்டில் ஒன்றுமே இல்லை, இந்த வீட்டில் போய் இவ்வளோ எளிமையாக வாழ்கிறீங்களே? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுஃபியானு சௌரி அவர்களே, என் பார்வையில் நீங்கள் உயர்ந்த நபராக இருந்தீங்க. பாருங்கள், அந்த பெண்கள் துனியாவை எப்படி பார்த்துருக்குறாங்க பாருங்கள். பெண்களிடத்தில் துனியா ஆசை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்கள் எல்லாம் அவுலியாக்களாக ஆகிடுவாங்க. எல்லா ஆண்களும் அவுலியாக்கள் ஆகிடும். ஏன்னா இந்த ஆண்கள் ஹலாலு ஹராமு கொடுக்கல் வாங்கல் இதில் அவன் எதனால் தப்பு செய்கிறான்? பெண்கள் கொடுக்குற டார்ச்சரை தாங்க முடியல. அவங்க வாங்கி கேட்குற பொருள்கள், அவங்க ஆசைப்படக்கூடிய பொருள்கள், இது எல்லாவற்றையும் வாங்கிறதுக்கு ஒரு மிதமான வருமானம் பத்தாது. அதான் யதார்த்தம், இன்றைய யதார்த்தம். பெண்களிடத்தில் துனியா ஆசை இல்லை, ஆண்கள் எல்லாம் அவுலியாக்கள் ஆகிடுவாங்க. எந்த ஆணுக்கும் தவறான வழியில் பொருளீட்ட வேண்டிய தேவை இருக்காது. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, சுஃபியானு சௌரி அவர்களே, நீங்களா இப்படி கேட்குறீங்க? அவங்கள்ட்ட போய் உதவி கேளுங்க. நான் இந்த துனியாவை, இந்த துனியாவுக்குரிய உண்மையான எஜமானாகி அல்லாட்டையே கேட்கறது இல்லை. நான் கேட்கணுன்னா அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுவேனே, நான் எதுக்கு இந்த துனியாவை மனிதர்கள்ட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுஃபியான் அவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையின் நேரங்களில் ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து என்னை திருப்பி விடுகிற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நொடி கூட அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து என்னை திருப்பி விடுகிற ஒரு காரியத்தில் நான் ஈடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ உன்னதமான ஒரு அற்புதமான பெண்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நேரங்கள் நொடிகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து திருப்பக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, மனதை பாழாக்கக்கூடிய, மனதை சீரழிக்கக்கூடிய. ஏன்னா இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, மனதை சீரழிப்பதில் முதலிடம் அதுக்கு தான். அதில் பார்க்கிற எந்த விஷயமுமே வரவேற்கத்தக்கது, நல்லதுன்னு சொல்லவே முடியாது. 99% தீமைகளை கொண்ட ஒரு சைத்தானை தான் நாம் 24 மணி நேரம் சுமந்துட்டு இருக்கிறோம். படுக்கும் போதும் பக்கத்தில் வச்சுக்கிறோம், அப்பப்போ தொட்டும் பார்த்துக்கிறோம் சைத்தான் இருக்கிறானா இல்லையா. ஏற்கனவே சைத்தான் உடம்புல இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு ஹதீஸில் வருது. என்ன சைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜரத்தம், ரத்த நாளங்கள் ஓடுற இடத்துலலாம் ஏற்கனவே இப்லீஸ் இருக்கிறான். போதா குறைக்கு இந்த இப்லீஸ் வேற கூட இருக்கிறான். இப்படிதான் நம்ம வாழ்க்கை. அப்போ அந்தம்மா என்னங்க துனியாவை, இது என்ன இது, எனக்கு இந்த அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து என்னை திருப்புகிற எந்த ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று அந்த பெண்மணி சொல்வதை நீங்கள் பார்க்குறீங்க. அருமையானவர்களே, இப்படித்தான் அந்த காலத்தினுடைய பெண்கள் இருந்தாங்க. ஒரு அம்மா அஃபீரா என்று ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு சில நல்லவர்கள் போகிறாங்க. அந்த காலத்தில் அறிவுரை பெறுவதற்கு, அறிவுரை வழங்கும் அளவுக்கு பெண்கள் இருந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் பெண்கள்கிட்ட போய் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இப்போ இந்த அம்மாட்ட போகிறாங்க சில நல்லவர்கள், போய் எங்களுக்கு அறிவுரை வழங்குங்கன்னு சொல்லி. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்க, நான் என்ன உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு ஒரு துவா, ஒரு அறிவுரை, ஒரு துவா செய்கிறேன், ஒரு அறிவுரை செய்கிறேன். ரெண்டே வாக்கியம்தான். துவா என்ன? ஜஅலல்லாஹு கிராக்குமுல் ஜன்னா, அல்லாஹ் உங்களுடைய விருந்தோம்பலை சொர்க்கத்தில் வைக்கட்டும்.
கிரான் சொன்னா விருந்தோம்பல், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் அனுப்பி உங்களை கண்ணியப்படுத்தட்டும் சொல்லி. ரெண்டாவது சொன்னாங்க ஒரு அறிவுரை, ஜஅலல்லாஹுல் மௌத மின்னி வ மின்கும் அலா பாலின், மரண சிந்தனையை என் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அல்லாஹ் எப்போதும் நீடிக்க செய்வானாக. என்ன சொல்றாங்க? மரண சிந்தனை என் உள்ளத்திலையும் இருக்கணும், உங்க உள்ளத்திலையும் இருக்கணும். அந்த அம்மா எவ்வளவு பேணுதலான பெண்ணா இருந்தா, ஏன்னா ஒற்றை வரிதான், மரணம்தான் மனிதனை திருத்துவதற்கான சிறந்த உபதேசி. பல சஹாபாக்கள் அவங்களுடைய மோதிரத்தில் இந்த வரியை தான் பதிஞ்சிருந்தாங்க, கஃபாபில் மௌத்தி வாஇதா, ஒரு மனிதனுக்கு உபதேசிக்க மரண சிந்தனையே போதும் என்று. அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களுக்கு செய்கிற அறிவுரை என்ன, மரண சிந்தனை உங்கள் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் எப்போதும் இருக்கட்டும் சொன்னான். இப்போ ஆண்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் உபதேசிக்கிற அளவுக்கு இருந்தாங்க. சில பெண்கள் 40 வருடங்கள் அழுதாங்களாம் அல்லாஹ்வுடைய பயத்தில். அழுது அழுது கண் பார்வை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. 40 வருட காலங்கள் அழுதாங்க. இப்படி ஒரு நம்முடைய முன்னோர்களுடைய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இன்றைய நம்முடைய பெண்களுடைய சூழ்நிலையும் பார்க்கிறோம். ஒப்பிட்ட அளவில் பார்த்தா எவ்வளவு கை சேதப்பட வேண்டிய விஷயமா இருக்குது, எவ்வளவு கை சேதம். இன்னைக்கு ஓரளவுக்கு பக்குவமான பெண்கள் எந்த குடும்பங்களில் தாவத் தப்லீகுடைய தொடர்பு இருக்குதோ அந்த பெண்கள் பக்குவமாக இருக்கிறாங்க. மீதி பார்த்தோன்னு சொன்னால் எல்லா பெண்களுடைய நிலையும் வருத்தப்படுகிற விஷயம். அவங்களுடைய நேரங்கள் காலங்கள் எல்லாமே துனியாவிலேயும் பாவ சிந்தனையிலையும் தேவையில்லாத விஷயங்கள். இதை குறித்து தான் நாம் சிந்திக்கிறோம். எனவே அருமையானவர்களே, சிறந்த பெண்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அத்தகைய பெண்கள் ஆகணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு நிசாஇக்கும் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களில் சொர்க்கத்துக்கு போகிற பெண்களிலும் சிறந்த பெண்கள் யாருன்னு சொன்னா அல் வதூத், கணவனை நேசிக்கிற பெண்ணாக இருக்கணும். பல ஹதீசுகள் அந்த அந்த தன்மை சிஃபத், கணவனை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும். நேசிக்கணும்னா இன்றைய பாஷையிலே சொல்றதா இருந்தா உண்மையா கணவனை காதலிக்கணும். உத்துனா காதல் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு திருமணமான பெண்கள் திருமணமான ஆண்கள் அவங்க தான் தப்பே செய்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் வேற ஆணோட ஒரு பெண்ணுக்கு தொடர்பு ஏற்படுது, ஒரு ஆணுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுது. இதை அசிங்கங்களை பொதுவாக சொல்லக்கூடாது இல்லையா? இன்னைக்கு பல ஊர்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தப்பு தான் ரொம்ப நடக்குது. திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவனை நேசிக்கிற எந்த பெண்ணும் வழித வர மாட்டான், தன்னுடைய மனைவியை நேசிக்கிற ஆண் வழித வர மாட்டான். இப்போ இதை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? கணவனை காதலிக்கணும். உங்களில் சிறந்த பெண் அல் வதூத், கணவன் மீது அன்பு இருக்கணும், கணவன் மீது காதல் இருக்கணும். கணவனை தவிர வேற யாரும் எந்த ஆணும் அவனுடைய சிந்தனை வரக்கூடாது. கணவனை மட்டும்தான் விரும்பணும். இன்றைக்கு இந்த பெண்கள் அடிமையாக கிடக்கிற அந்த தொடர்கள் சீரியல்கள் எல்லாமே தவறான உறவுகளை சித்தரிக்கிறதுனால இந்த சீரழிவு சமூகத்தில் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்போ சொன்னாங்க சிறந்த பெண்கள் யார்? அல் வதூத், கணவனை நேசிக்கணும். அல் வலூத், நிறைய குழந்தைகள் பெறணும். நிறைய குழந்தைகள் பெறுகிற பெண்ணு தான் சிறந்த பெண் இல்லையா? ஒரு குழந்தை போதும், 2 குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறது. இன்றைய பெண்கள் குழந்தை பெறுவதை வெறுக்கிறாங்க. குழந்தை பெற்றா இளமை போயிடும், அழகு போயிடும் நினைக்கிறாங்க. நிர்பந்தங்க, கணவனே விரும்பாவிட்டால் கூட ஒரு 2 குழந்தை பெற்றுட்டாலே போதும் என்று அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கொள்றாங்க. ஹதீஸில் சிறந்த பெண் அல் வலூத் பெறணும். சில நிர்பந்தங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். இன்னைக்கு சாதாரண விஷயத்தையும் நிர்பந்தமாக ஆக்கி என்னங்க அடுத்து குழந்தை பெற முடியாதவாறு ஆக்கிறது. அப்போ நிறைய குழந்தைகள் பெறுகிற பெண். அடுத்து சொன்னாங்க அல்ல அவுதுலி ஜவுஜி, அல்ல அவுதுலி ஜவுஜிஹானா என்ன அர்த்தம்? தன் கணவனுக்கு உபகாரியாக இருப்பாள், கணவனுக்கு உபகாரியா இருப்பா, கணவனுக்கு தலைவலியாக இருக்க மாட்டா. சிறந்த பெண்ணுக்குரிய 3வது அடையாளம். நாலாவதாக சொன்னாங்க சிறந்த பெண்மணி யாரு? கணவனுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, கணவனோடு சண்டை வந்துருச்சு, வரலாம். அப்படி கணவனோடு சண்டை வந்தா இறங்கி சமாதானத்திற்கு அந்த பெண் வரணுமே தவிர கணவன் வரக்கூடாது. கணவன் எல்லாம் வரக்கூடாது. அந்த பெண்மணி கணவனோடு சண்டை வந்துருச்சு, தவறு யார் மேல வேணாலும் இருக்கட்டும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவனோடு சண்டை வந்து விட்டால் உடனே அந்த கணவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவள் சொல்லணுமா, யதி ஃபி யதிக, என் கரம் உங்களுடைய கரத்தில். அரபியில் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எப்போதும் உங்களுக்கு நான் கட்டுப்படுறவன் தான், உங்க கையை விட்டு நான் பிரியவே மாட்டேன். யதி ஃபி யதிக, என் கரம் உங்களிடத்தில்.
இனி நான் நீங்கள் பொருந்தி கொள்ளாத வரை நான் எந்த உணவையும் சுவைக்க மாட்டேன்னு சொல்லணும். நீங்க திருப்தி அடையாம யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த பெண்ணாவது இப்படி சொல்லுவாளா? இந்த மாதிரி ஒரு குணம் எந்த பெண்ணிடத்திலாவது இன்னைக்கு இருக்குதா? யோசிச்சா அது குஹம்சன் ஹத்தா தது தர்லா, நீங்க பொருந்தி கொள்ளாம எதையும் நான் சுவைக்க மாட்டேன். ஒரு நல்ல பெண்ணுக்கு அடையாளமா சொன்னான். இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவில் படித்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த குணமுள்ள பெண்களாக மாறுங்க. ஏன்னா இது மனித வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தை இல்லை. யார் வஹியை தவிர எதையும் பேச மாட்டாங்களோ, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, யாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் வஹிதான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பேசுவாங்களோ அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பெண்களாக மாறணும்னா அந்த பெண்களுக்கு நாம பேணுதலை சொல்லிக் கொடுக்கணும். பேணுதல் தான். நீங்கள் நிசா இந்த பெண்களுடைய பாடத்திட்டத்தில் பேணுதலான பெண்களை பற்றிய வரலாறு நிறைய சொல்லுங்க. வெறுமனே சட்டத்திட்டங்கள் படித்தா இன்னைக்கு பத்தாது, சட்டத்திட்டங்கள் மட்டும் பத்தாது. பேணுதல் பேணுதல் பேணுதலான பெண்களுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்க ஞானம் உதவியாக இருக்கும் இல்லையா? இமாம் ஹனஃபி மதுஹபுடைய ஒரு மாபெரும் சட்ட மேதை அல்லாமா அலாவுத்தீன் காசானி, அவர் எழுதிய அற்புதமான நூல் உலமாக்களுக்கு தெரியும், பதாயு ஸனாயா, ஹனஃபி மதுஹபில் எழுதப்பட்ட மிக அற்புதமான நூல். அவருடைய ஆசிரியர் அவரும் அலாவுத்தீன். தன்னுடைய ஆசிரியருடைய ஒரு கிதாப், அதற்கு ஒரு விரிவுரை எழுதினார் இவர். அதில் சந்தோஷப்பட்டு தாம் மகளை தன்னுடைய மாணவருக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் ஃபாத்திமா. கணவரும் பெரிய சட்ட மேதை, மனைவியும் பெரிய சட்ட மேதை. மக்கள் எல்லாருமே யார்கிட்ட ஃபத்வா கேட்பாங்க? இந்த ஃபாத்திமாங்கிற பெண்ணிடத்தெல்லாம் ஃபத்வா கேட்பாங்க. அந்த அம்மா ஃபத்வா கொடுப்பாங்க. அல்லது கணவனிடத்துல ஃபத்வா வந்தா அந்த கணவர் யார்கிட்ட கொடுத்து அனுப்புவார்? தன் மனைவிட்ட கொடுப்பாரு. சரியா அந்த ஃபத்வா சரியான்னு சொல்லி அந்த அம்மா சரி பார்த்து திருத்தும், இது சரியா இல்லையான்னு சொல்லி. அந்த அம்மா கையெழுத்து போட்டால் தான் ஃபத்வா ஓகே ஆகும். அவங்களுடைய தந்தை இடத்துல ஃபத்வா வரும், அவரும் ஃபத்வா எழுதி விட்டு யார்கிட்ட கொடுப்பாருன்னா மகள்கிட்ட தான் கொடுப்பாரு. நீ பாருமா இந்த ஃபத்வா சரியான்னு சொல்லி அந்த அம்மா ஓகே பண்ணாதான் ஃபத்வா ஓதுவோம், என்னங்க சரியாகும். இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் மாபெரும் முஃப்திகளாக இருந்திருக்கிறாங்க, சட்ட மேதைகளாக இருந்திருக்கிறாங்க. அப்போ தக்வாவாக இருக்கட்டும், பேணுதலாக இருக்கட்டும், மார்க்க ஞானமாக இருக்கட்டும், திலாபத்து குரானாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அந்த பெண்கள் ஹதரத் ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆபீத்தில் அவங்களுடைய குடும்பத்து பெண்களுடைய திலாவத்தை பற்றி சொல்லுவாங்க. எவ்வளோ குரான் ஓதுனாங்க, வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்குவாங்க, பிள்ளைகளை பராமரிக்கிற வேலையும் செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு ஓதி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் ஹதரத் அவங்க சொல்லுவாங்க. அதனால் நாம் இந்த பெரியார்களுடைய வாழ்க்கையை நம்முடைய பெண்களுக்கு போதிக்கணும். நம்முடைய பெண்களுக்கு முடிந்த வரையிலும் இந்த ஃபோன்களை தவிர்த்து வெறுமனே சாதாரண ஃபோன்கள் தேவைக்கு பேசுவதற்கு தான் அது. நானே சொல்வேன் நம்மளே இதை தூக்கி எறியணும்னு சொல்லி, இந்த ஃபோனை பயன்படுத்திட்டு சொல்லேன் நம்மளே தப்பு தான் பண்ணுறோம். நானே அப்படி தான் நினைக்கிறேன். இதை தூக்கி போட்டு சாதாரண கைஃபோன் வச்சுக்கலாம். நான் ஜாமியாவுடைய உஸ்தாமார்களுக்கு கூட சொன்னேன், பசங்க என்னதான் தடை போட்டாலும் திருட்டுத்தனமாக ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. நான் இந்த முறை சொன்னேன், நாம் யாரும் இந்த ஃபோனே வச்சுக்கக்கூடாது, நாம் யாரும் பாடத்துக்கு இந்த ஃபோனோட போகக்கூடாது. இதில் நம்ம எல்லாரும் உறுதி எடுத்தோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள்ட்ட மாற்றத்தை பார்க்கலாம். இப்போ இது நம்முடைய பலவீனம்தான். இந்த ஃபோன்கள் இல்லாத வீடு, இந்த ஃபோனை வச்சிக்காத ஆள் இந்த காலத்துடைய பெரிய மகான்னு சொல்லணும், பெரிய வலின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஷைத்தானிய சூழ்ச்சிகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம் இந்த பெண்களிடத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இந்த மதரசாவையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இந்த மதரசாவுக்காக உழைக்கிற எல்லா மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இந்த மார்க்க அறிவை பெற்று செல்கிற பெண்கள் வீட்டில் நாம் சொன்ன ஒழுக்கமான பெண்களா அவங்க அடுத்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி எல்லா பெண்களையும் தீனுடைய வழியில் நடத்துகிற பெண்களாக ஆக்குவானாக. எதை சொன்னோமோ கேட்டோமோ அதை கொண்டு அமல் செய்கிற தௌஃபீகை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹஸனுல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் அவருடைய இல்மில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய உடல் ஆஃபியத்திலே அல்லாஹ் நிரப்பத்தை தந்தல்வானாக.